Good morning, friends. Welcome to Astro Sports Prediction Channel. Hope everyone's doing good. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பிஎஸ்எல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த காரணத்தினால பிஎஸ்எல் கொஞ்சம் கவர் பண்ணுறோம். இதில் இந்த ஸ்டாட்ஸ் இதெல்லாம் போட்டு குழப்ப வேண்டாம். நேராக நம்ம பொறுமையாக நிதானமாக பிளேயர்ஸ்க்கு எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பிஎஸ்எல்லில் நம்ம எப்பவுமே யூஸ்வலாக ஒரு ப்ரிவ்யூ மாதிரி போடுவோம். பட் அதில் போடல. பட் டைரெக்டாக நம்ம ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு போயிடலாம். பிஎஸ்எல்ங்கிறது பாகிஸ்தானில் நடக்கிற ஒரு லீக். இந்த லீக்ல மொத்தமாக ராவல்பிண்டி அப்படிங்கிறதுல தான் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம டைம் படி அது 9:30 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. மேட்ச் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுதான் கணக்கு மேட்ச் நடக்கிறதோட டைமிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மேட்ச் பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இஸ்லாமாபாத் லாகூர் கிளாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு மேட்ச் நடக்குது. பிஎஸ்எல்ல நான் பார்த்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் ஜாக்பாட்ஸ் அதிகம். போன வருஷம் நடந்துச்சு, முந்தின வருஷம் நடந்துச்சு, கொஞ்சம் ஜாக்பாட்ஸ் அதிகம். ஒரு 230 ரன் அடித்தா அதையும் மீறி அடிக்கிற அளவுக்கான ஸ்ட்ரென்த் உள்ள கெப்பாசிட்டி உள்ள பீப்புள் தான் அங்கே. ஸோ அதனால் ஜாக்பாட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது நீங்கள் அதிகமாக இது பண்ண தேவை இருக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, நம்ம இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட் டிலேஸ் கூட ஆகலாம். ஐ திங்க் ஸோ. ஸோ ஏன்னா ஸ்லைட் டிலே இன்கேஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது நடத்தினாங்கன்னா ஆகும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் மேட்ச் நடக்கட்டும். 11 தெரிஞ்ச 11 வச்சு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு மேட்ச் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இஸ்லாமாபாத் யுனைடெட் லாகூர் கிளாண்டர்ஸ் அப்படிங்கிற மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் மொத்தம் 3 லக்னம் இல்லாமல் 2 லக்னத்தில் அதிகபட்சமாக நடக்க போகுது. 9 மணிலேருந்து 11:15 ஒரு லக்னம் மூவ் ஆகுது. 11:15 1:15 வரைக்கும் ஒரு லக்னம் மூவ் ஆகுது. ஸோ 9 to 11:15 ரஃபா அந்த டைம். ஸோ 2 லக்னம் தான் ட்ராவல் ஆகுது. 3வது லக்னத்தில் கடைசி ஒரு 15 நிமிஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் நம்ம வச்சுக்கும் போது மேஜர் பார்ட் முதல் லக்னத்துலேயும் 2 லக்னத்துலையும் தான் நடக்க போகுதுங்கிற காரணத்தினால மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்ன ஒரு மாதிரி, செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை கன்சிடர் பண்ணி நம்ம டீமை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் இஸ்லாமாபாத் பிடிச்சாங்க அப்படின்னா நான் ஒரு 6 பிளேயர் சொல்கிறேன். அந்த பிளேயரை பார்த்துக்கோங்க. ஸோ ஷபாஷ் அகமத், ஷகிபுல்லா ஃபர்ஹான் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். மேத்யூ ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆகா சல்மான் எடுத்துக்கலாம். கொலின் மன்ரோ எடுத்துக்கலாம். இந்த 4 பிளேயர்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்ட்ஸை இமாத் வாசிமும் நஷீம் ஷாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே டயத்தில் லாகூர் பவுலிங், இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க பிடிச்சா லாகூர் பவுலிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ பவுலிங் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஷஹீன் அஃப்ரிடியை எடுக்காமல் விட்டுற வேண்டாம். ஷஹீன் அஃப்ரிடியை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஹாரிஸ் ராஃபை எடுத்துக்கோங்க. ரிஷப் ஹசைன் அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கரெக்டாக இருக்கும். ஸோ 3 பிளேயர் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் ஜஹாதான் கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் யார் சொல்லியிருக்கேன்? ஷஹீன் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், ஜடர் கான், ரிஷப் ஹசைன் அப்படின்ற இந்த 4 பிளேயர் பவுலர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் பண்ணுறாங்க. அப்போ ஆல்ரவுண்டர்ஸ்லேயே நீங்கள் அந்த ஜடாத் கானுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஹி ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் டேக்கிங் விக்கெட்ஸ். ஓகே. ஸோ இப்படிங்கிற பிளேயர்ஸ் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இஸ்லாமாபாத் பிடிச்சா எப்படி டீம் எடுக்கலாம் நம்ம பார்த்தோம். பவுலிங் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் லாகூர் பிடிக்கிறாங்க, இஸ்லாமாபாத் பவுல் பண்ணுறாங்கன்னா எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் லாகூர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டீமில் ஃபக்கர் ஜமான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். டேரல் மிச்சலை நீங்கள் எடுத்துக்கலாம். ரிஷப் ஹசின் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாம் பில்லிங்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஹிட் அண்ட் மிஸ் தான். ஜுடா கானும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹாரிஸ் ராஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 6 பிளேயரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு கண்டிஷனாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த சைடில் இருக்கிற ஒரு 6 பிளேயரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஹான்னு எடுத்துக்கோங்க.
ஷபாத் எடுத்துக்கோங்க, ஆகர் சல்மான் எடுத்துக்கோங்க, இமாத் வாசிம் எடுத்துக்கோங்க, பென் வாஷிஷ் இல்லை ஹைனி ஷா அப்படின்ற பிளேயர் இருக்காங்க. இவங்களை யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது 2 விதம் சொல்லியாச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன்ஸை பார்க்கலாம். ஸோ இஸ்லாமாபாத் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா மேத்யூ ஷாட்ஸ், ஆகர் சல்மானை நீங்கள் 2 பேரை கேப்டன்ஷிப் ஆப்ஷனுக்குள்ளே கொண்டு வாங்க. லாகூர் கிளாண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜஹாத் கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஜஹாத் கான் ஒருத்தர் இருப்பார். அவரும் நீங்கள் வந்து இந்த ரஷாத் ஹாசான் அவங்க 2 பேரையும் கேப்டன் ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இவங்க 2 பேரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ லாகூர் கிளாண்டர்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷைன் அஃப்ரிடி, ஃபக்கர் ஜமான லாகூர் கிளாண்டர்ஸில் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த டீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பென் டுவாஷ் வேண்டாம், ஷான் ஒருத்தர் இருக்கார், ஹுனானி ஷான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரையும் நீங்கள் ஷதாப் கான் இவங்க 2 பேரை கேப்டன்சி ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் டீம். நான் வந்து ஒரு ரொம்ப நார்மலாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இதுபடி போக போக டேட்டாஸ் எதாவது ஆட் பண்ணுறதுனா படிக்கலாம். பட் அஸ்ட்ராலஜிக்கலாக ஃபேவரிங் வந்து லாகூர் கிளாண்டர்ஸ் தான் அதிகபட்ச ஃபேவர் பண்ணுது. ஸோ டீமை உங்களுக்கு லாகூர் கிளாண்டர்ஸ்க்கு ஃபேவரான ஒரு டீமை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே கைஸ், இது ஃபஸ்ட்டு மேட்ச் தான். ஒரு ரவுண்டு முடியும் போது 11ஸ்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த 11ஸ் தெரிகிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். நீங்களும் உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி நல்லபடியாக டீமை எடுத்துக்கோங்க. நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரகங்கள் சேர்ந்துருக்கு, ப்ரெடிக்ஷன் பண்ண முடியலனாலும். பட் பிளேயர்ஸை பார்க்கும்போது அது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ நம்ம காமனான விஷயத்தை பார்க்கும்போது தான் அது அப்படி வரும். ஸோ அதனால் ஐ திங்க் வில் டூ அ பெட்டர் ஜாப். பார்ப்போம். இன்றைக்கி சான்ஸ் வந்து டாஸ்க்கு முன்னாடி லாகூர் கிளாண்டர்ஸ்க்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ பிஎஸ்எல் ஃபுல்லாக கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பிஎஸ்எல் ஃபுல்லாகவே கொடுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண படிக்கங்க. இந்த அப்டேட்ஸ் இதில் பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் சேனலில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.